செந்திரு அவங்க பேரு. அவங்க கணவரும் அவங்களும் இருக்கிறாங்க. 5 பிள்ளைங்க. இப்ப கடைசி பொண்ணு நித்யா மும்பையில இருந்து வர்றா. அவ ஆசையா வர்றா. வருஷம் உள்ள அவங்க வீட்டுக்கு நானு உழைச்சு போடுறேன், நான் இந்த 1 மாசம் எங்க அம்மா வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாமே எங்க அம்மா பாத்துப்பாங்க, பிள்ளையும் எங்க அப்பா பாத்துப்பாங்க, நான் செம்ம ஜாலியா இருந்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எக்மோர்ல இறங்குறா. பையனோட அப்பா வாடா வாடா வாடான்னு பையனை தூக்கிக்கிட்டு, வாமா எப்படி இருக்கிற, இப்படியே பாக்குற. அம்மா வரல, இல்லடா அம்மா வரல, வா போவோம். அவளுக்கு வருத்தம். எப்பயுமே ஊருக்கு வந்து அம்மா தான் முதலா நிப்பாங்க. இன்னைக்கு அம்மா வராம அப்பா மட்டும் வந்திருக்கிறாரேன்னு ஒரு மனக்குறையோட வீட்டுக்கு இறங்குறா. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வேகமா ஓடி நித்யா குட்டி வந்துட்டியா, டே செல்ல குட்டின்னு பேரனையும் தூக்குறாங்க, மகளை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உங்க அம்மாவை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே அவங்க அம்மா ஒரு கசங்குன சேலையோட, சரியா சீவாத களைஞ்ச தலையோட, வேர்வை வழியிற முகத்தோட தான் இருப்பாங்க. அவங்க சிரிப்புல கூட வேர்வை வடியும். அப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுப்படியில் எந்நேரமும். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு நூல் புடவை தான் கட்டியிருக்காங்க, ஆனா நீட்டா இருக்கு. பார்த்தாலே அவங்க ரொம்ப இளமையான மாதிரி இருக்கிறாங்க, வயசு குறைஞ்ச மாதிரி அம்மா இருக்காங்க. என்ன அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு, அம்மா சாப்பாடு என்னம்மா வச்சிருக்கிற, உனக்கு சாப்பாடு வச்சிருக்காம இருப்பேனா, இந்த இட்லி இப்பதான் அம்மா சாப்பிட்டேன், மாவு இருக்குது, நீ இட்லியை வச்சு எண்ணெயும் பொடியும் இருக்கு, சாப்பிட்டுக்கோ, சட்னி வேணும்னா தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், அம்மியில அரைச்சுக்கோ, அம்மாவுக்கு கிளாஸ் இருக்கு, கிளம்புறேன் அப்படின்றாங்க. இல்லம்மா அம்மா இங்க கிராம மக்களுக்கு தையல் சொல்லி கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு தையல் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போல இருக்கு இருக்கா. எதுக்கு அம்மாவுக்கு இந்த வேண்டாத வேலை, உங்களுக்கெல்லாம் அம்மாவா இருந்தா இப்பதான் அவளா மாறி இருக்கிறா உடனே அப்படின்பாரு. சாயந்தரமாவது அம்மா கவனிக்கலன்னா சாயந்தரம் இவளுக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் செஞ்சு அவளை சாப்பிட வச்சு ஜடையெல்லாம் போட்டு அவளை மடியில சாச்சு ரொம்ப கதையா பேசிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம அம்மா பழைய ஃபார்முக்கு திரும்பிட்டா அப்படின்னு நினைச்சு பேசிக்கிட்டே இருந்துட்டு, நான் தூங்க போறேம்மா, சரிடா தூங்க போன்ட்டு அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. மறுநாள் பார்த்தா இவளுக்கு அதிர்ச்சியா இருக்கும். என்னப்பா அம்மா என்ன பண்றாங்க, பாட்டு சொல்லி கொடுக்குறா, பக்கத்துல உள்ள பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறா. அம்மாவுக்கு பாட தெரியுமா, உங்க அம்மா சின்ன வயசுல பாட்டெல்லாம் பழகிருக்கா, ஆனா நம்ம குடும்பத்துக்கே உழைச்சி அவளுக்கு என்ன தெரியும்னு அவளுக்கே மறந்து போச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கத்து கொடுக்குறா. இப்ப உனக்குலாம் வெக்கமா இல்லையாப்பா, நீ சோறு வடிக்கிற, அம்மா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அம்மா தானே இந்த வேலையை செய்யணும். ஒரு அடிமை என்னை நேசிப்பதையோ, ஒரு அடிமை என் கூட சேர்ந்து வாழ்வதையோ நான் ஒரு நாளும் விரும்பவில்லை. ஒரு தனித்துவமான பெண் என் கூட வாழ்றதை தான் நான் விரும்புறேன். இவ்வளவு நாள் அவ நமக்காக உழைச்சாலும் அந்த சோறை வடிக்கிறதுல நம்ம 5 நிமிஷம் வேலை தானே, இந்த நீ வடி அப்படின்ட்டு போயிடுற. குடும்ப வன்முறைன்னு ஒண்ணு சொல்றோம்ல, குடும்ப வன்முறைனா ஒருத்தங்களை அடிச்சு துன்புறுத்துறது மட்டும் குடும்ப வன்முறை இல்லை, அன்பை காரணம் காட்டி ஒருவரை அடிமைப்படுத்துவதும் குடும்ப வன்முறை தான் என்பதை 1970களில் சூடாமணி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அவங்க திருமணமே ஆகாதவங்க.